வணக்கம் ரசிக பெருமக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேனலின் பெயர் சோபனா சேனல். அந்த சேனலில் என்னென்ன அவங்க போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்த்துருவோம். அந்த சேனலை பார்க்க போனால் கிராமத்தை ஒட்டி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே கிராமத்தில் ஒரு அழகான கிராமத்தில் இயற்கை சூழ்ந்த ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் அவங்க எடுத்து போட்டிருக்கலாம். ஏன்னா கிராமத்தில் அத்தனை விஷயங்கள் இருக்குது. இதுவரைக்கும் அவங்க எதுவும் பண்ணலை. சாங்கு போட்டிருக்காங்க. அந்த சாங்கை அழகான இடங்களுக்கு கொண்டு போய் அந்த சாங்கை போட்டு அதை யூடியூப்பில் கொண்டு வந்திருக்கலாம். அதை விட்டாங்க. ஏன்னா கிராமத்தை சுற்றி அவங்க காட்டின இடங்களை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட. அது முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பிறகு எல்லா பெண்களும் அவங்க சேனலில் நைட்டியை போட்டுட்டு தான் சாங்கை பண்ணுறாங்க. நைட்டி போட்டுட்டு பண்ணால் சாங்கு அழகாக இருக்குமா? இருக்காது. எல்லோரும் நான் சொல்கிறது எல்லாருக்கும் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். நைட்டியை போட்டுலாம் ஒரு சேனலில் நீங்கள் பேசாதீங்க, இல்லை சாங்கு எதுவும் எடுக்காதீங்கன்னு சொன்னால் அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது, கேட்கறது கிடையாது. அதுக்கு பிறகு சாப்பாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், சாப்பாட்டுக்கு அவங்க அவங்க சேனலில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு தெரில. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்க, அது வேண்டாம். அதுக்கு பிறகு லைக் வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல்ல அந்த அம்மா கேட்கு, அதுக்கு பிறகு பையனை விட்டு கேட்க சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது சொல்லுங்கள். லைக்கு உங்கள் சேனலில் ஒரு கான்செப்ட் சாங்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் அழகாக போட்டிருந்தீங்கன்னா அவங்க வாட்டில் லைக்கு போட்டுருவாங்க. பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருவாங்க. லைக்கெல்லாம் தயவு செஞ்சு யார்கிட்டையுமே கேட்காதீங்க. அது அவங்களாம் விருப்பப்பட்டு கொடுக்குற ஒரு விஷயம். லைக்கும் சப்ஸ்கிரைபரும் அதை கேட்காதீங்க. திறமையை உங்கள் சேனலில் காட்டுங்க. அதுக்குள்ளே இடங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே மறந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்று, நீங்கள் கவிதை எழுதுகிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது. கிராம சூழ்நிலையில் ஒரு சாயங்கால நேரம், ஒரு காலை நேரம், அந்த சன்ரைஸ் வர்ற நேரம், போகிற நேரம் நீங்கள் அழகாக ஒரு கவிதையை கிராமத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா அது அந்த கவிதை பிரமாதமாக வந்துடும். அதே மிஸ் பண்ணிட்டீங்க. சாரி. மொத்தத்தில் இந்த சேனல் எல்லாம் இருந்தும் விட்ட சேனல் இது ஒன்று தான். நன்றி, வணக்கம்.